ஜெய் ஸ்ரீ ஆகாஷ பிரத்யங்கரா தேவி துணை திருவெண்காடு வடக்கு மணவிலகத்தில் எழுந்தருளி அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் ஸ்ரீ ஆகாஷ பிரத்யங்கரா தேவி ஆலயத்திலிருந்து பிரத்யங்கரா உபாசகி அபராஜிதா. இன்னைக்கு பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பலருக்கு தெரியாத மறைக்கப்பட்ட செல்வ வளத்தை அள்ளித்தரும் பிரத்யங்கரா தேவியின் சூட்சம ரகசிய வழிபாடு பற்றி தான் இந்த பதிவில் நாம் இப்போ பார்க்க போகிறோம். பொதுவாக எல்லாருமே பிரத்யங்கரா தேவி அப்படின்னாலே அவங்க ஏவல், பில்லி சூனியங்கள், செய்வினை, எதிரி தொல்லை இது போன்ற விஷயங்களை மட்டும்தான் செய்வாங்க அப்படின்னு பலரும் நினைக்கிறாங்க. உண்மையிலேயே இதையும் தாண்டி அவர்கள் செய்யக்கூடியது என்னன்னா, மிகப்பெரிய செல்வ செழிப்பை தருவாங்க, ராஜ்யத்தை தருவாங்க. ராஜ்யம் என்றாலே அனைத்து சுகபோக செல்வ வளங்களும் அதனுள் அடக்கம். அதனால்தான் அந்த காலத்தில் பல ராஜாக்கள் தனக்கு ராஜ்யம் கிடைக்கவும் செல்வ வளம் செழிக்கவும் பல சித்தர்களும் ஞானிகளும் சக்தியும் சித்தியும் தனக்கு கிடைக்க யாருக்கும் தெரியாமல் தனித்து காட்டுக்குள் இந்த யாகத்தை ரகசியமாக செய்தார்கள். ஊருக்குள் வழிபட்டால் பல சாமானிய மக்கள் வழிபட்டு அவர்களும் செல்வ செழிப்பும் கேட்டவரம் கிடைத்து விடுமோ என்று காலப்போக்கில் உண்மையான வழிபாட்டையே யாருக்கும் தெரியாமல் மறைத்து விட்டனர். அப்படி மறைக்கப்பட்ட சூட்சம ரகசிய வழிபாடுதான் இப்ப நான் சொல்ல போறது. இந்த வழிபாடு நீங்க பௌர்ணமி தினத்தில் செய்யணும். அப்படி செய்யும் போது மிகப்பெரிய செல்வ செழிப்பை நீங்கள் அடைவது உறுதியான ஒன்று. அந்த சூட்சம வழிபாட்டுக்கு உரிய பூ, மிக முக்கியமான ஒரு பூ ஒன்று இருக்குது. அதுதான் நித்திய கல்யாணி. உங்களுக்கு பலருக்கும் இது தெரிஞ்சிருக்கும். இதில் மறைக்கப்பட்ட உண்மை உள்ளது. அந்த காலங்களில் பல நல்ல விஷயங்களை ஒரு குறிப்பிட்ட மக்கள் மறைச்சு தான் மட்டும் பயனை அடைந்திருக்கிறார்கள். அப்படி ஒரு மிக சிறந்த மூலிகைத்தான், மறைக்கப்பட்ட மூலிகைத்தான் இந்த நித்திய கல்யாணி. இதோட இலை, பூ, வேர், செடி என முழு சமூலமுமே மருத்துவ குணமுடையது. இது இரத்த புற்றுநோய், சர்க்கரை நோய், இன்னும் பல உயிர்கொல்லி நோய்களுக்கு இதிலிருந்து மருந்துகள் தயாரிக்கின்றனர். இறைவனுக்கு பயன்படுத்த ஆரம்பித்து விட்டால் மருத்துவ பயன்பாட்டிற்கு போதுமானதாக இருக்காது. மேலும் ஒரு சிலர் இதை சுடுகாட்டு பூ என ஒதுக்கி வைத்து விட்டனர். மேலும் அந்த காலத்தில் யாரேனும் இறந்து விட்டால் அவர்களை எரித்து அந்த இடத்திற்கு மேல் இந்த செடியை நட்டு வைத்து விடுவார்களாம். அதற்கு சிலர் சொல்லும் காரணம் என்னன்னா, இப்படிப்பட்ட மருத்துவ மூலிகையை நம்ம பயன்படுத்தி இருந்தால் இன்னும் கொஞ்ச நாளைக்கு நம்ம உயிரோடு இருந்திருக்கலாமோ, நம்மளோட ஆயுள் அதிகரித்திருக்குமோ அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. அவங்களுக்கு அதை உணர்த்தணும் மற்றவர்களுக்கு அப்படிங்கிறத செய்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையிலேயே இதையும் தாண்டி சில உண்மைகள் உள்ளது. அந்த சாம்பல் இருக்கு இல்லையா, அந்த சாம்பல் இந்த செடியை வைக்கும்போது நன்றாக சாம்பல் சத்துக்கு அந்த செடி நன்றாக வளரும். பொதுவாக எல்லா செடிகளையுமே ஒவ்வொரு சீசனில் தான் பூக்கும். ஆனால் இந்த செடி பார்த்திங்கன்னா வருடம் முழுவதுமே பூக்கும். இறந்தவரின் மேல் அந்த செடி வைக்கும்போது பூக்கள் அந்த இறந்தவர்களுடைய உடலுக்கு சேர்வதற்காக ஒரு அர்த்தமும் கூட அவர்கள் நினைத்தார்கள். மேலும் அந்த செடி ஆக்சிஜனை வெளியிடும், கார்பன் டை ஆக்சைடை உள்வாங்கி கொண்டு நல்ல சக்தியை அது வெளியிடும். இதற்கு வாஸ்து தோஷமே கிடையாது. மிக சிறந்த செடி அந்த காலத்தில். இந்த செடி நித்திய கல்யாணி அப்படின்னா என்ன, நித்திய தினமும் கல்யாணிங்கிறாலே ஒரு சுபிட்சம், ஒரு செல்வ வளத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பெயர். அது பிரத்யங்கரா தேவி யாகத்தில் இந்த சுடுகாட்டில் தான் அப்போலாம் செஞ்சாங்க. அப்போ அருகிலேயே இந்த ஒரு பூக்கள் இருக்கவும் அந்த பூக்களை பறித்து போடுறப்ப மிகப்பெரிய செல்வ வளத்தை பலர் அடைந்திருக்கிறார்களாம். அப்போ அந்த மாதிரி ஒரு பௌர்ணமி தினத்தில் இந்த பூக்களால் அர்ச்சனை செய்யும் போது மிகப்பெரிய செல்வ வளத்தை அள்ளி கொடுப்பாள் இந்த பிரத்யங்கரா தேவி அப்படின்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிச்சு. அதனாலேயே அவங்க அந்த காலத்தில் யாருக்கும் தெரியாமல் ஒதுக்கப்பட்ட ஒரு இடத்துல அவங்க இந்த யாகத்தை செஞ்சிருக்காங்க. இது போன்ற பிரத்யங்கரா தேவியை பற்றி இன்னும் பல ரகசியங்கள் மறைக்கப்பட்டுள்ளது. என் குரு அருளாலும் என் அன்னை ஸ்ரீ ஆகாஷ பிரத்யங்கரா தேவி அருளாலும் இன்னும் மறைக்கப்பட்ட அன்னையின் பல அற்புத ரகசியங்களை வரும் பதிவுகளில் நான் வெளியிடுகிறேன். நல்லதுக்கு மட்டும் பயன்படுத்துங்க. தீவைகளுக்கு பயன்படுத்தினால் தேனை கத்தியில, கூர்மையான கத்தியில தேனை தடவிட்டு நம்ம நாக்கில் அது இனிக்குமேன்னு சொல்லிட்டு நாக்கில் தடவினா நமக்கு என்ன நிலைமை ஏற்படுமோ அது போன்ற நிலைமை தான். யாருக்கு தீமை செய்யணும்னு நம்ம நினைக்கிறோமோ முதல்ல செய்கிறவங்களே அவர் அழித்து விடுவாள். அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இந்த விஷயத்தில் நம்ம இருக்கணும். நல்லதை நினைப்போம், நல்லதே செய்வோம். நம்மளால் 4 பேர் நல்லா இருக்கட்டும், நம்மளால் ஒருத்தர் கூட கெட்டு போனாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை என்றைக்குமே வரக்கூடாது. அப்படி ஒரு மனசில் அதை பதிய வச்சுட்டு நான் சொல்கிற நல்ல நல்ல விஷயங்களை நீங்கள் எல்லாருமே பயன்படுத்தி பாருங்கள். ஸ்ரீ ஆகாஷ பிரத்யங்கரா தேவியின் அருளாசுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகின்றேன். ஜெய் ஸ்ரீ ஆகாஷ பிரத்யங்கரா தேவி துணை. நன்றி, வணக்கம்.